நாள் ஜெபத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். இனியும் இந்த ஜெபம் முடிவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. ஆண்டவர் இதுவரையிலும் நம்மை கிருபையாய் கர்த்தர் வழி நடத்தினார். நல்ல வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆமென். அந்த வாக்கு தத்தங்களை ஒரு விசை அல்ல, பல விசை நம்ம உச்சரிக்க அந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்ய ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். விசேஷமாய் ஒரு தேவனுடைய பிள்ளையை எந்த மனுஷனுக்காகவும் நீங்க காத்திருக்கவே கூடாது. சிலர் இந்த தவறை சிலர் செய்யறாங்க. மனுஷனுக்காக காத்திருந்து தங்கள் வாழ்க்கைய வீணடிச்சவங்க நிறைய பேர். அந்த மனிதர்கள் திரும்ப திரும்ப ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவங்க ஏமாத்தி தான் இருக்கிறாங்க. ஆனா கூட ஐயோ இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, இவங்க போன மாதம் நம்மளை ஏமாத்திட்டாங்க, போன வருஷம் நம்மளை ஏமாத்திட்டாங்க, இனியும் நம்ம இவங்கள்ட்ட ஏமாறக்கூடாது, நம்ம வேற ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. ஆனா ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, எந்த மனுஷனுக்காகவும் ஒரு தேவனுடைய பிள்ளை காத்திருக்கவே கூடாது. நீங்கள் ஒரு விசை ஒரு நல்ல மனிதனா இருந்தால், ஒரு ஜென்வினான ஒரு மனிதனா இருந்தால், வேதம் சொல்கிறது சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். அப்படின்னா நல்லவங்களை எப்படி நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னா, நமக்காக அவங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னா அவங்க வாக்கு கொடுத்ததுல மாற மாட்டாங்க. இன்னைக்கு நான் உனக்கு செய்வேன், இன்னைக்கு நான் உனக்கு வருவேன், இன்னைக்கு நான் உனக்கு பணம் தருவேன், இன்னைக்கு உனக்காக இந்த இடத்துல பேசுவேன் அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே நம்மை நேசித்து நமக்கு செய்யணும்னு நினைச்சா அந்த நாளை அந்த நேரத்தை யாருக்காகவும் அவங்க ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பா அதை நம்மளை முக்கியமாக அவங்க நினைச்சிட்டு நமக்காக அவங்க பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் 2 நாள் ஒருவேளை மிஸ் ஆகலாம். ஆனா சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, உங்களை அப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களை மாத்திட்டே இருக்காங்களா. தயவு செய்து அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் நம்பி உங்கள் காலத்தை வீணடிக்காதிருங்கள். இதுல ஒரு சம்பவம் இல்ல, பல சம்பவங்கள் தெரியும். அதான் ஒரு ஊழியர் இன்று வரைக்கும் அவர் ரொம்ப கடினமான ஊழியம் செய்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறார். அப்படின்னா ஒரு டிராவல் அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருடைய பெட்ரோலுக்கே இன்னொருத்தரிடத்துல அவர் எதிர்பார்க்கணும். இனி போற இடத்துல பெட்ரோலுக்காக அவர் ஜெபம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு ஊழியர் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் கடனாளியா மாற்றப்பட்டிருக்கிறாரு. 25 lakhs. இந்த 25 லட்சம் ரூபாய் கடனா மாறுறதற்கு அவர் சாப்பிட்டதோ, அவர் துணிமணி போட்டதோ, ஊழியம் செய்ததோ அல்ல. என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு 3 கோடி ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. அந்த 3 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்து, இப்போ ஒரு 25,000 கொடுங்க, 3 கோடி வந்தது உடனே உங்களுக்கு அதை இது பண்ணிடலாம், இப்போ ஒரு 10,000 கொடுங்க, இப்போ ஒரு 5,000 கொடுங்க, இந்த மாதிரியே வாங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிருச்சு. 7 ஆண்டுகளை தாண்டி அந்த மனுஷனை நான் சந்திக்கிறேன். அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்கிட்ட அவங்க பேசும்போதே கடனுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க. பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வரப்போகுது, நீங்களும் சர்ச்சுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோன் பண்ணாரு. அப்ப நான் அவங்கள உட்கார வச்சு தெளிவா சொல்லிட்டேன், பாஸ்டர் நீங்க எங்களுக்காக கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க கடந்து போகிறது ரொம்ப தவறான ஒரு பாதை. இந்த மாதிரி எனக்கும் நியூஸ் வந்திருக்குது, எனக்கும் லெட்டர் வந்திருக்குது, இதை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு எவ்வளோ தூரம் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, நான் பணம் கொடுக்கறதற்காக, அவர் கடன் கேட்ட பணத்தை கொடுக்கறதற்காக நான் அப்படி சொல்றேன்னு நினைச்சிட்டாரு. அவருடைய இருதயத்திலிருந்து அந்த பெரிய அமௌண்ட் பல்கா வரும் அப்படின்ற அந்த பிக்ஸ் பண்ணதை அவருடைய மனசுல இருந்து எடுத்து போடவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவர் கடன் வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார், கடனாளியாகத்தான் இருக்கிறார். அந்த பணம் அவருக்கு வரல. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமா இருந்தா வரட்டும், சந்தோஷப்படுறேன். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மனிதனுக்காக காத்திருக்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க அவாய்ட் பண்ணணும். இந்த உலகம் யாருக்காகவும் காத்திருக்கிற உலகம் அல்ல.
நீங்க வாழணும், நீங்க நிக்கணும், நீங்க ஜெயிக்கணும், நீங்க போகணும். நீங்க இன்னொருத்தருக்காக காத்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் நீங்க தான் பின்னுக்கு தள்ளப்படுவீங்களே தவிர முன்னாடி அவங்க வேகமா ஓடிடுவாங்க, அவங்க முன்னாடி போயிடுவாங்க. ஆனா காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கிறது. சிலர் சொந்தக்காரங்களுக்காக, அதான் கையில பணம் இருக்குது, லேண்டு இருக்குது, அந்த லேண்டை வாங்கலாம். ஆனா அவனுடைய ஃப்ரெண்டு, இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாங்கிடுவோம், 2 பேரும் ஒரே இடத்துல வாங்கிடலாம், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு, அடுத்த மாசம் எனக்கு பணம் ரெடி ஆகும், அடுத்த வருஷம் எனக்கு ரெடி ஆகும். இந்த மாதிரி சொல்லி சொல்லி இவனுடைய பாக்கெட்ல இருக்கிற பணம் மொத்தமும் காலி பண்ற வரைக்கும் அந்த மனுஷனுக்கு பணமே ரெடி ஆகல. அந்த மனுஷனுக்காக காத்துட்டு இருந்து இந்த மனுஷன் இப்ப ஏமாந்தாச்சு, அவர் வாங்கிட்டாரு, இப்ப இவருடைய பணம் மொத்தமும் செலவழிஞ்சு போயிருச்சு. அப்போ தங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சவங்க நிறைய பேர். சில ஆண்களுக்காக, சில பெண்களுக்காக, நான் உன்னை அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அடுத்த மாசம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் செட்டில் ஆயிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் ஒரு நல்ல ஜாப்ல வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றேன். தயவு செய்து உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், அந்த மாதிரி சொல்ற நபரை நம்பி உங்க வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க, வீணடிச்சிடாதீங்க. உங்க எதிர்காலத்தை நீங்க கெடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒரு நாளும் மேரேஜ் பண்ண போறதும் இல்லை, செட்டில் ஆக போறதும் இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாத நம்பிக்கைகளை கொடுக்கிற சில மனிதர்களுக்காக நீங்கள் காத்திருப்பீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மாற்றப்படும். நான் ஒரு நாள் மறக்கவே முடியாத ஒன்று, உக்கடத்தில் நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் ரொம்ப வேகமாக ஹாரன் பண்ணிட்டே வந்தார். அப்போ நான் மனசில் நினச்சேன், ஒருவேளை ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும், இவ்வளோ வேகமாக ஹாரன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் வண்டியை சைடில் நான் ஒதுக்கிட்டேன். நான் ஒதுக்கணுன்னா அவர் முன்னாடி போனார். நீங்கள் உண்மையிலே நான் ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் வழி விட்டேன், சரி அவர் போயிடட்டும், அவருக்கு பின்னாடி நம்ம போயிடலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் என்ன நிற்க வச்சுட்டாங்க. 15 நிமிஷம் அந்த ஒரு வண்டியை விட்டதுனால அந்த வண்டியை தொட்டுட்டே வந்துச்சு பாருங்களேன். 15 நிமிஷம் நான் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அப்போ சில மனிதர்களுக்காக நம்ம காத்து கொண்டிருப்பது, நான் சொல்றேன், அவங்க வேகமா ஓடிட்டு உங்களை காத்திருக்க பண்ணிடுவாங்க. அதனால இன்று ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, எந்த மனுஷனுடைய வார்த்தைக்காகவும் மனுஷனுக்காகவும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா காத்து கொண்டு இருக்கவே மாட்டேன். ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், கர்த்தருடைய கரத்துல காத்துட்டு இருக்கலாம். ஆனா இன்னொரு மனுஷனை நம்பி, அவனுடைய வார்த்தையை நம்பி அவனுக்காக ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காதீங்கன்னா காத்துட்டு இருக்காதீங்க. நடந்தா நடக்கட்டும், அது கிடைச்சா கிடைக்கட்டும், அது வந்தா வரட்டும். ஆனா அந்த மனுஷனுக்காகவே காத்து கொண்டிருந்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வீணடிச்சிடக்கூடாது, உங்க நாட்களை நீங்க விட்டுறக்கூடாது. அதற்கு மாறாக நீங்க செஞ்சுட்டே இருங்க. உங்க கைகளை வர்த்திக்க பண்றதற்கு, ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, தகப்பனே எங்களுக்கு ஒரு இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். தகப்பனே, இனி எந்த மனுஷனுக்காகவும் நாங்கள் காத்திருந்து எங்கள் எதிர்காலத்தை வீணடிச்சிடவே கூடாது. சொல்லுங்க, இது இருதயத்தின் ஆழத்திலிருந்து, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம். பாஸ்டர், நானும் சொல்லிட்டே தான் இருக்கிறேன், நம்பாத, அந்த மனுஷனை நம்பாத, அந்த காரியத்தை நம்பாத, இத்தனை நாட்கள் மாற்றி மாற்றி சொல்றாங்களே ஆனா கேட்கலையே. இப்ப கையை உயர்த்தி அந்த ஞானம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிங்க. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, தகப்பனே அந்த ஞானம் எங்களுக்கு கிடைக்கட்டும், அந்த அறிவு எங்களுக்கு வரட்டும். முழு பலத்தோட சொல்லுங்க, அந்த ஞானத்தை நீர்தான் எங்களுக்கு தருகிறவர். ஓ ஹல்லேலூயா. நிறைய பேர் வேகமாய் ஓடுகிறார்கள், நிறைய பேர் முன்னாடி ஓடுறாங்க. ஆனா நாங்க அவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரொம்ப பின்னுக்கு தள்ளப்பட்டோம். இல்லப்பா, இல்லப்பா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் என் பிள்ளைகளுக்கு வேண்டாம் ராஜா. இன்று முதல் மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கிறதற்கு, ஆண்டவரையே நம்புவதற்கு, கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கத்தையும் கிருபையையும் நீர் தரப்போகிறதற்காக நன்றி.
தரப்போகிறதற்காக நன்றி. ஆமேன் சொல்லுங்கள். அப்போ ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்காக நம்ம காத்திருக்கிறதற்கு ஒரு அளவு இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்காக காத்திருக்கிறதற்கு ஒரு அளவு இருக்குது. ஆமேன். அவனுக்காக காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்களேன், தொலைச்சிடவே கூடாது, வீணாக்கிடவே கூடாது. நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நம்ம முயற்சி எடுத்தா போதும். நான் நம்புறேன் உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி வராத உதவி நமக்கு வேண்டாம். நீங்கள் பொதுவாகவே மனுஷனை நம்புறதை நம்ம நிறுத்திடுவோம். நான் சொல்றேன், நம்ம மனுஷனிடத்துல கையேந்தினா எவ்வளவு கொடுத்துட போறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நம்முடைய மடியிலே அளந்து போடுவார். நீங்க மனுஷனுக்கு முன்னாடி போய் நிக்கிறத விட்டுட்டு கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறதற்கு நீங்க முயற்சி எடுங்க. உடனே சிலர் கேள்வி கேட்கலாம், என்ன பாஸ்டர் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நின்ன உடனே வானத்திலிருந்து கொட்டிருமா, நமக்கு வந்துருமா, நம்ம கொஞ்சமாவது முயற்சி எடுக்க வேண்டாமா, நம்ம போக வேண்டாமா? ஆனா எனக்கு பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்த பாடமும் அப்படிதான், என்ன ஆண்டவர் நடத்தின பாடமும் அப்படிதான். கர்த்தர் சமூகத்துல நின்னா கண்டிப்பா கர்த்தர் காடைகளை வரவழைப்பார். அது வரும், எங்க இருந்தாவது வரும். கர்த்தர் எலியாவை போஷிக்கிறதுக்கு காகங்களை கட்டளையிட்ட கர்த்தர் நம்மை போஷிக்கிறதற்கு கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டுவார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். கர்த்தர் நினைச்சாருன்னா கொண்டு வந்து கூட நமக்கு தருவார். அதனால மனுஷனுக்கு முன்னாடி நிக்கிறத மோஸ்ட்லி ஒரு 90% நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு முன்னாடியே போய் நிற்கணும். ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் யாராவது இன்னொரு மனிதனுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பாங்கன்னா, அவங்கள ஏமாத்திட்டே இருப்பாங்கன்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வழியை பாருங்க, அடுத்த விஷயத்தை பாருங்க. அதனால ஒண்ணு நமக்கு கிடைக்கலன்னு உடனே சோர்ந்தும் போயிடக்கூடாது. சிலர் அப்படிதான், தனக்கு ஆசைப்பட்டது விருப்பப்பட்டது கிடைக்கல அப்படின்னு உடனே ரொம்ப மனசு உடைஞ்சிருவாங்க. நான் ஒன்னும் சொல்றேன், உங்களுக்கு விருப்பப்பட்டது கிடைக்கலையா, அதை விட பெஸ்டான ஒன்ன கர்த்தர் தருவார். நீங்க அதற்காக வருத்தப்படவே வேண்டாம், அதற்காக சந்தோஷம் மட்டும் படுங்க. நம்ம ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு எதிர்பார்த்து கற்பனை பண்ணின ஒண்ணு நமக்கு கிடைக்காது இருக்கிற ஏமாற்றம் என்கிறது ரொம்ப கஷ்டமான ஏமாற்றம். அது பெரிய ஏமாற்றம். அதை யாராலும் அவ்வளவு சீக்கிரமா தாங்கி கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் அதை விட எனக்கு நல்லதா தருவார்ன்ற ஒரு விசுவாசம் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். நான் நம்புறேன், நீங்க ஏமாந்ததை கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு திரும்ப தருவார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் தருவார். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஆமேன். சிலருக்கு இந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற இடத்துல அப்படிதான். சிலரை மாப்பிள்ளை கிடைக்கலையா, அந்த பொண்ணு கிடைக்கலையா, அந்த வேலை கிடைக்கலையா, அதை குறித்து பெரிய கற்பனை பண்ணுவாங்க. அந்த கற்பனை பண்ணினதுக்கு அப்புறம் அதை விடுறது அப்படின்றது அவ்வளோ சுலபமே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ எனக்கு கிடைக்கணும், அதற்காக உபவாசம் இருந்து அதற்காக ஜெபம் பண்ணி வலுக்கட்டாயமா ஆண்டவரை பிடிச்சி இழுத்து, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கொஞ்சம் கஷ்டம்தான். கர்த்தர் தர்றதுக்கு சித்தம் இல்லைன்னா அவர் கையில ஒப்பு கொடுங்க, அதை விட பெஸ்டா கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஆமேன். என் வாழ்க்கையிலே பல காரியத்தை நான் அப்படி பார்த்துருக்கிறேன். ஒரு விசை இந்த சாட்சி உங்களுக்கு ரொம்ப அவசியமானது. நான் இந்த அப்போ பேச்சுலராக திருமணமாகாமல் இருக்கும்போது பெருசாக சமைக்க தெரியாது. அதனால கவுண்டம்பாளையத்தில் போய் மதியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு 3 நேரமும் சாப்பிட்றதுக்காக கவுண்டம்பாளையம் போயிட்டு ரத்னபுரிக்கு நான் இங்கே வருவேன். அப்போ நடந்து போயிட்டு இருக்கிறதுனால நான் யோசித்தேன், சரி ஒரு செகண்ட் ஹேண்டாக ஒரு பைக் வாங்கினா பரவாயில்ல, நம்ம நடந்து போகிறதுக்கு நம்ம பைக்கில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ ஒரு பைக் அப்போ RX 100, Yamaha RX 100, அது இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ நிறைய இருந்துச்சு. அப்போ அது ஒரு பழைய பைக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. உடனே நான் ஒருத்தட்ட போய் விலை பேசின உடனே அவர் எனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பெரிய கற்பனை எனக்கு வருது. ஸோ RX 100 அந்த சவுண்டை ட்ருன்னு ஓட்டிட்டு போகிற மாதிரி அப்படின்னெல்லாம் பெரிய ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாங்குறோம்ல பைக்கு, எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. பெரிய கற்பனை பண்ணால் அடுத்த வாரம் போய் கேட்டால் இன்னும் ஒரு சின்ன சர்வீஸ் இருக்குது, அதை பண்ணிட்டு தரேன், இது ஒரு சின்ன சர்வீஸ் இருக்குது பண்ணிட்டு தரேன். கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் அந்த மாதிரி அவர் ஸ்கிப் பண்ணிட்டார். 4வது டைம் போய் கேட்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பாஸ்டர் என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ரொம்ப ஆசையாக கேட்டார், என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல, நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார்.
அப்போ அவ்வளோ தூரம் கற்பனை பண்ணிட்டு திரும்பி வந்தா உண்மையிலே வெக்ஸ் ஆயிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அந்த ரோட்ல ஃபுல்லா அழுதுட்டே நடந்துட்டு வந்தேன். ஆனா சொன்னேன், ஆண்டவரே ஏதோ உங்களுக்கு தரதுக்கு விருப்பம் இல்லை போல, நீங்க தரல பரவாயில்ல, இதை விட பெஸ்டா தருவீங்க அப்படின்னு ஜெபம் பண்றோம். ஒரே வாரம், ஒரு வாரத்துல இந்த ஹீரோ ஹோண்டா, இப்போ ஹோண்டாவா இருக்கு, அன்னைக்கு ஹீரோ ஹோண்டா ஷோரூம். அந்த ஹீரோ ஹோண்டா ஷோரூம்ல இருந்து ஒருத்தங்க கூப்பிட்டாங்க, நீங்க வாங்க உங்களுக்கு ஒருத்தங்க ஒரு வண்டி புக் பண்ணியிருக்காங்கன்னு. நான் அங்கே போய் பார்த்தா பேஷன் பிளஸ் அப்படின்ற ஒரு வண்டி முழு பணத்தையும் ஒருத்தர் கட்டி எனக்காக வாங்கி அங்கே வச்சிருந்தாங்க. ஸோ கடனே இல்லாமல் ₹1 கூட கட்டாம புது வண்டியை அன்னைக்கு எனக்கு கொடுத்தாங்க. அப்பதான் நினைச்சேன், ஒன்ன நம்ம சின்னதா இழப்போம், கர்த்தர் நமக்கு ரொம்ப பெருசா கர்த்தர் தருவார். அதனால சில ஆசைகள் உங்க மனதில் கற்பனை கூட கட்டியிருக்கு. யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியாது. சிஸ்டர் பிரதர், உங்க மனசுக்குள்ள பெரிய கற்பனை கோட்டை நீங்க கட்டியிருக்கலாம். இது கண்டிப்பா எனக்கு வேணும், இது இல்லாம நான் இருக்க முடியாது, இது ஒன்னையாவது கர்த்தர் எனக்கு தரமாட்டாரான்னு உங்களுக்கு ஏக்கமா இருக்கலாம். ஆனா அந்த காரியம் உங்களுக்கு நடக்காம உங்களை விட்டு தூரமா போகலாம். ஆனா கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதை விட மேலான ஒன்றை உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதை விட பெஸ்டா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட உயர்வானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஓ, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். நான் என்னை விட்டு போகிறதை நினைத்து ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எனக்கு உரியது ஒரு நாள் என்னை விட்டு போகாது. சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சிஸ்டர் பிரதர், எங்க அன்பு தகப்பன் தாயே, உங்களுக்கு உரியது கண்டிப்பாக ஒரு நாளும் உங்களை விட்டு போகவே போகாது. அது யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. அதை கர்த்தர் உங்களுக்காகவே வைத்திருக்கிறவர். ஆமேன். அப்போ இன்னையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, எந்த மனுஷனுக்காகவும் நான் ரொம்ப நாள் என்ன பண்ண மாட்டேன்னா காத்துட்டே இருக்க மாட்டேன். ஆமேன். என்னுடைய வழியை நான் பார்ப்பேன், அது திறக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமீன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ரொம்ப அழகாய் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சங்கீதத்தில் 128வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கடந்த நாட்களிலே இந்த வாக்கு தத்தத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இந்த 21 நாளுக்காக கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு வாக்கு தத்தம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த வாக்கு தத்தம், இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நடக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் உழைத்தீர்கள், பாடுபட்டீர்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் சம்பாதிச்சு கூட இருக்கிறோம். ஆனா நீங்க சம்பாதித்த பணம் அது வீணாகாம, யாருமே எடுத்துக்கொள்ளாம, அந்த பணம் உங்களுக்கு பத்திரமா இருந்து அந்த பணத்தை நீங்கள் பெருக்குவீர்களே ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இங்கே கோடீஸ்வரர்களாக இருந்திருப்பார்கள். ஆனா நம்ம கஷ்டப்பட்டது, நமக்கு உழைச்சது, நமக்கு வந்தது நிறைய என்ன பண்ணிருச்சுன்னா யாரோ ஒருத்தர் பிடுங்கி கொண்டு போய் விட்டார்கள். நம்முடைய கையின் பிரயாசம், நிறைய பேருக்கு கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய வருமானம் அவங்களுக்கு வருது, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல செலவாகுது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை நேற்றைக்கு இரவு தியானிக்கும் போது நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணேன். இனி உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் இன்னொருத்தர் அனுபவிக்கிறதற்கு விடவே மாட்டார். உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட போகிறீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பணத்தை நான் நம்புகிறேன், இனி கர்த்தர் அந்நியனுக்கு கொடுக்க விட மாட்டார். இனி வட்டிக்காரங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விடமாட்டார். இனி கடன்காரங்களுக்கு உங்களுடைய பணம் போக போவதில்லை. இனி மருத்துவமனைக்கு உங்களுடைய பணம் போக போவதில்லை. இனி தேவையற்ற நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவதே இல்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமேன்
தகப்பனே, இந்த வார்த்தை எனக்குத்தான் என்று அறிக்கை செய்யுங்கள். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் அது நான் ஆண்டவரை அனுபவிக்க, நான் செலவு செய்ய, தகப்பனே என் கைகளை ஆசீர்வதியும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஆண்டவர் நம்ம தான் சாப்பிட்றது மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே தவிர இன்னொருத்தருக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராமோ, விடமாட்டார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நீங்க கண்டினியூவா நீங்க பணத்தை செலவு பண்ணிட்டே இருக்கலாம். சிலர் பாருங்க, 10,000 ரூபாய் சம்பாதித்து மாதமானால் ஒரு 2,000 ரூபாய் மெடிசனுக்காக எடுத்து வைக்கிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு விட்டார்கள். மாசமானா 2,000 ரூபாய் கண்டிப்பா மெடிசனுக்கு நம்ம செலவு பண்ணணும், வட்டிக்காரனுக்கு ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வைக்கணும், வீட்டு வாடகைக்கு 1,500 ரூபாய் எடுத்து வைக்கணும், கரண்ட் பில்லுக்கு இவ்வளவு எடுத்து வைக்கணும். அப்படி நம்ம சம்பாதிக்கிற பணம் 4 பக்கமாய் போகிறது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தர் வாடகை கொடுக்காம ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தரணும். உங்களுக்கு மருத்துவமனைக்கு நீங்க போகாம கர்த்தர் உங்களுக்கு சுக வாழ்வை கர்த்தர் தரணும். உங்கள் வீட்டிலே வருகிற நஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் லாபமாய் மாற்ற பண்ணுவாராக. ஆமென். இதற்காக நீங்க ஸ்பெஷலா நீங்க ஜெபிக்கணும். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் இப்படி செய்திருக்கிறீரே, இப்படி சொல்லி இருக்கிறீரே, எனக்கு நிறைவேற்றுவீர் என்று நீங்க சொல்லணும். நான் இந்த ஊழியம் ஆரம்பித்த சில மாதங்களிலே நிறைய நஷ்டங்கள் வந்துட்டே இருந்துச்சு. அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் உடையும், ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துரும், அதுல பெரிய பெரிய நஷ்டங்கள். அப்போ ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இனி இந்த மாதிரி எதேர்ச்சியா இந்த மாதிரி டக்குன்னு விழுந்து இந்த உடைகிறது, நஷ்டப்படுறது, ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரி வராம நீங்க காத்துக்கணும். நீங்க தான் உன்னுடைய பணத்தை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க இல்லப்பா, நாங்க அப்படி கொடுக்க கூடாதுன்னு ஸ்பெஷலா அதுக்காக மட்டும் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா பொருட்கள் எல்லாம் ரொம்ப பத்திரமா இருக்கிறதை நான் ரொம்ப உணர்றேன். ஆமென் சொல்லுங்கள். சிலர் பணத்தை எப்போனாலும் தொலைச்சிருவாங்க பாருங்க. அந்த பொருள் எல்லாருக்கும் நல்லா ஓடும், ஆனா நமக்கு மட்டும் நல்லா ஓடாது பாருங்க. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாத குறைவு. இந்த ஆசீர்வாத குறைவு எல்லாமே என்ன பண்ணணும்னா இன்று மாறணும். ஆமென். உங்கள் கையிலே ஒரு பொருள் கொடுக்கப்பட்டால் அந்த பொருள் நான் சொல்றேன் ரொம்ப பழசாகி, இது எனக்கு ரொம்ப நல்லா உழைச்சிருச்சு, போதும், இதுக்கு மேல எனக்கு அது உழைக்க வேண்டான்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை பிளஸ் பண்ணி தரணும். அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க கையில எந்த பொருள் கிடைச்சாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் அவங்களுக்கு நல்லா இருக்கும், அது அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும், அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா சிலருக்கு கஷ்டப்பட்டு பொருள் வாங்குவாங்க, சீக்கிரமா பழசாயிரும், சீக்கிரமா ரிப்பேர் ஆயிரும், சீக்கிரமா அது ஒன்றும் இல்லாம போயிடும். இல்லை இல்லை, அது ஆசீர்வாத குறைவு. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து நீங்க சாப்பிட்றது மாதிரி ஆண்டவர் செய்ய போறார். அந்த கடன் பாரத்தை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். அந்த வட்டிக்காரனுடைய வட்டி இனி கொடுக்காதபடிக்கு தேவன் உங்களுடைய வாஸ்த ஸ்தலத்தை கர்த்தர் விசாரிப்பாராக, பெருக பண்ணுவாராக. அந்த கடன் மாறுவதாக. இனி கையில வாங்குற மாதமான சம்பளம், ஓ ஹalleluya, சந்தோஷமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு தேவரீர் இப்ப இந்த வாக்குத்தத்த பிரசங்கம் பண்ணும் போதே நான் ஜெபம் பண்றேன், என் பிள்ளைகளுடைய கையை அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சம்பாதிக்கிற பணம் எல்லாம் நாலா பக்கமும் போகுதே ஆண்டவரே, பிச்சு பிச்சு போகுதே ஆண்டவரே. சம்பளத்தை வாங்கி அடுத்த நிமிஷத்துல பார்த்தா எங்க பிள்ளையினுடைய கை வெறுமையா இருக்குது. 15 நாளில் எங்க பிள்ளையினுடைய கை வெறுமையா இருக்குது. ஆனால் இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளும் ஜெபிக்கிறார்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஏசப்பாட்ட காமிச்சு சொல்லுங்க, இந்த கையை ஆசீர்வதிங்க. சத்தமா சொல்லுங்க, இந்த கையை பிளஸ் பண்ணுங்க. இந்த கையில இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. பொத்தலான பை மாறட்டும். என் பிள்ளையினுடைய கை பொத்தலா இருக்குப்பா, அந்த ஆசீர்வாதம் அந்த கையில தங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கையிலிருந்து எடுக்கப்படக்கூடாது, அந்த கையிலிருந்து அந்நியனுடைய கையில கொடுக்க கூடாது. இனி தேவையற்ற ஆக்சிடென்ட்ஸ் இல்ல, இனி இயேசுவின் நாமத்தினால நஷ்டங்கள் இல்ல, இனி இயேசுவின் நாமத்தினால இழப்புகள் எதுவும் இல்லை. தகப்பனே, நீர் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் எங்களுடைய பிள்ளைகள் சமாதானமாய் சாப்பிட்டு
குடியிருப்பார்களாக. அதற்கு தகுந்த மாதிரி எங்க கையை நீர் ஆசீர்வதி. ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ இதுல ஒரு கான்சியஸ் நமக்கு வரணும். நம்முடைய பணத்தை, கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை இன்னொருத்தர் சாப்பிடுவதற்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க விடவே கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க கட் பண்ணணும். சிலர் அப்படியே மாதம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அதற்கு கஷ்டப்படுறதே இல்லை. இந்த கடன் வாங்கி இந்த மாதிரி மாதம் 1,800 ரூபா கட்டணும், டெய்லி கட்டணும்னா உடனே ஓகே சொல்றாங்க. இல்லை இல்லை இல்லை, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க அப்படி செய்யவே செய்யாதீங்க. தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அந்த 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா இந்த கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒரு மனிதனை குறித்து, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் தான். ஆண்டவர் அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சாரு. அவன் செஞ்சது எல்லாமே ஆண்டவர் அவனுக்கு பிளஸ் பண்ணி கொடுத்தாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையோட கூட கர்த்தர் இருந்தா கண்டிப்பா நீங்க கை செய்கிறது எல்லாம் நல்லா தான், சொல்லுங்க, கண்டிப்பா நல்லா தான் வரணும். நீ ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க செய்கிறது ஆசீர்வாதமா இருக்கிறது தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய அர்த்தம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டு. அப்போ அந்நிய நாட்டிலே ஒரு மனுஷனுக்கு கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் செய்யறது எல்லாமே அங்க நல்லா வருது. சிறைச்சாலைக்கு போறான், சிறைச்சாலையிலே அவன் நடந்து கொள்ளுகிற செய்கிற விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சிறைச்சாலை தலைவன் கண்டு பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அவன் அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை சொல்லும் போது, கர்த்தர் இவன் கூட இருக்கிறாரு, இவன் செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அந்த பார்வோன் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் அவன் கையில கொடுத்தாராமா. அப்போ ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னா, நீங்க செய்கிறதெல்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா நல்லா வரணும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி நீங்க கை செய்யறது நல்லா வராம இருக்கலாம். ஆனா நீங்க இதுக்காக ஸ்பெஷலா ஜெபிச்சு இனி உங்க கை செய்யறதெல்லாம் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நல்லா வரணும் அப்படின்னு நீங்க நம்பணும். ஆமேன். நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சது எதுவுமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. எதுவுமே செஞ்சது நல்லா வராது. எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க. உன்கிட்ட சொல்றதுக்கு இன்னொருத்தட்ட சொல்லாண்டா, உன்கிட்ட சொல்றதுக்கு சொல்லாமலே இருக்கலாம்டா. ஆனா ஊழியத்திற்கு ஆண்டவரை உறுதியா பிடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலே சொல்றேன், அந்த கல்லை போட்டாலும் நல்லா இருக்கணுவாங்கல்ல, செய்கிறது எல்லாமே கர்த்தர் வாய்க்க பண்றார். எது செஞ்சாலுமே சிலதை எதிரே பார்க்க மாட்டோம், ஆனா சும்மா ஜஸ்ட் போற போக்குல செய்வாங்கன்னு அந்த மாதிரி செஞ்சா கூட கர்த்தர் அப்படியே அதை பிளஸ் பண்றதை நான் பார்க்கிறேன். அதனால உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரணும்னு நான் ரொம்ப ஜெபம் பண்றேன். நேற்றைக்கு ராத்திரி அப்படிதான் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்துல வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இரக்கம் செய்யும் வரை ஜெபம் முடிச்சதற்கு பிறகு இந்த சத்தத்தை கேட்குறீங்க எல்லாரும், நீங்க எது செஞ்சாலும் நல்லா வரணும். ஆமேன். இதற்கு முன்பாக உங்களுடைய கரங்கள் வைக்கப்பட்டதெல்லாம் தோல்வியாய் போயிருக்கலாம், ஆனால் இனி நீங்க கை வைக்கிறதெல்லாம் நல்லா வரும். கர்த்தர் நல்லா வர வைப்பார். நீங்க கை வைக்கிறது தோல்வியாய் முடியாது, அது வெற்றியாய் முடியும். ஓ ஹல்லேலூயா. உங்கள் கரம் அதை, உங்களுடைய கைகளை கொண்டு அதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களோடு கூட, நம்மோடு கூட இருக்கிறதனுடைய அர்த்தமே அதான். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது வர வர விருத்தி அடைந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்கள் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது, அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய தகப்பனாகிய எஜமானன் சீமானாய் இருக்கிறார், அவர் செய்யறது எல்லாத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ பரிசுத்தவான்கள் செஞ்சது எல்லாமே ஆசீர்வாதமா இருந்திருக்கிறது. அப்ப அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன ரொம்ப தொற்றுச்சு அப்படின்னா, அவனோடு கர்த்தர் இருந்து அவன் செய்தது எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஏன் கர்த்தர் அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார்? இல்லைன்னா யாருடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நம்பர் 1 வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 26ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 3வது வசனத்தை முதலாவதாக வாசிக்கலாம். 3வது வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும்
உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நீங்கள் 1வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் கூட வாசிக்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியரின் ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்திற்கு கேராருக்கு போனார். நீங்கள் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தான் இந்த ஈசாக்கு. இந்த ஈசாக்குனுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அவன் செஞ்சது எல்லாமே நல்லா வந்துருச்சு. ஆனா என்ன காரணம் அப்படின்னா, இங்கே நம்ம முதலாவதாக வசனத்துல வாசித்தோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னொரு பஞ்சம் வருது. ஒரு பெரிய பஞ்சகாலம் வருது. அப்ப அந்த பஞ்சத்திற்கு தப்பிவித்து வெளியூருக்கு ஓடி போலான்னு ஈசாக்கு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கே இரு, நான் உன்னை இந்த பட்டணத்துல ஆசீர்வதிப்பேன், இந்த இடத்துல உன்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. கவனிங்கள், பொதுவாகவே விவசாயியா இருக்கிறவங்க பஞ்ச காலத்துல விதைச்சா எதுவுமே கிடையாது. அப்படின்னா அவங்க போடுகிற விதை கூட திரும்பி அவங்களால ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அதனால பஞ்ச காலத்துல யாருமே விதை விதைக்க மாட்டார்கள். எல்லாரும் அமைதியா இருந்துருவாங்க, இருக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்துருவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். விவசாயம் ரொம்ப அதிகமா இருக்கிற காலங்களில் அவங்க விவசாயம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா பஞ்ச காலத்துல ஒரு மனுஷன் விதை விதைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் தேவனுடைய மனுஷன். நம்பர் 1, முதலாவதாக நீங்க சும்மா இருப்பீர்களே ஆனால் உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாது. யார் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த காலமா இருந்தாலும், வசதி இருந்தாலும் இல்லைன்னாலும், எதையுமே காரணம் காமிக்காம வேகமாய் தன்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் ஓடுறாங்களோ, நான் நம்புறேன் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கர்த்தர் அவர்களை சத்துருக்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தி கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களுடைய கையின் பிரயாசத்திற்கு பலன் கொடுக்காம போகவே மாட்டார். ஆமென் சொல்லுவோம்.